வாங்க வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வித்யா மேடம் இப்ப ஹெல்த் எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்காக மொத்த இன்ஸ்டிடியூட்டும் ப்ரே பண்ணோம் மேடம். உங்க எல்லாரோட வேண்டுதல் தான் என் உயிரை காப்பாத்திருக்கு. நல்ல வேலை மேடம், அந்த சகுந்தலாவை அரெஸ்ட் பண்ண வச்சிட்டீங்க. இல்லனா இப்ப கூட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா. அது அவங்க குணம், அதை மாத்த முடியாது. இனி அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. மேடம், நீங்களே அசோசியேஷன் தலைவரா வந்திருக்கலாம்ல மேடம். என்ன வித்யா, நீ செட் பண்ணாலா? ஆ, இவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்லி கொடுத்தியா என்ன? அக்கா, நான் அப்படிலாம் பேச. சார் என்ன பேசுறீங்க? ஸ்னேகா அந்த பொறுப்புல நல்லா தானே வேலை பார்க்கறாங்க. சாரி சார். உங்க அக்கறை எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்க கூடாது. சரிங்க சார். ஸ்னேகா, அவருதான் ஆர்வத்துல பேசிட்டாரு, நீ விடுமா. இதுக்கு தான் நம்ம இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாஃப்ஸ்க்கு தனியா பார்ட்டி வைக்கலாம்னு சொன்னேன். நான் சொன்னால கேப்பீங்களா? இப்ப பாத்தீங்களா எப்படி அவமானப்படுத்துறாங்கன்னு. விடு ஸ்னேகா, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் விட்டு கொடுத்து போறது? இவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு தான் நான் அந்த பதவியில இருக்கேன். வேணும்னா சொல்லுங்க, நான் இப்பவே எழுதி கொடுத்துறேன். அக்கா, அவர் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை பெருசாக்காதீங்க ப்ளீஸ். வேதா மேடம் வரலையா? அவங்க ஒரு அவசர வேலையா ஃபாரின் போயிருக்காங்க. எங்க போனாலும் இவளுக்கு தான் மரியாதை. சீக்கிரமே எல்லாத்தையும் மாத்தணும். போலாமா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சார் கூல் ட்ரிங்க்ஸ். எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு மேடம். நீங்க கொடுத்த மெனுல எதுவுமே மிஸ் ஆகல, எல்லாம் ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் பஃபே போட்டுருக்கோம் மேடம். எல்லாரையும் நல்லா கவனிங்க. என்ன கேட்டாலும் கொடுங்க, ஏதோ இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரிங்க மேடம். நீங்களும் போய் சாப்பிடுங்க. அங்க இருக்காங்க. சஞ்சய், என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியல. தெரிஞ்சுதான் கேக்குறேன். இதெல்லாம் யாரு ரெடி பண்ணா? பார்ட்டினா எல்லாம் தானமா இருக்கும். அதுக்காக இப்படியா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? வித்யா, இது நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுக்குற பார்ட்டி. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தா தானே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுவும் இல்லாம வருஷத்துல ஒரு நாள் எல்லாரும் குடிக்க போறாங்க, இஷ்டப்பட்டவங்க குடிக்க போறாங்க, அவ்வளவுதானே. அதுக்கு இல்ல சஞ்சய், நம்ம இன்ஸ்டிடியூஷன் நடத்துறோம், நாமளே. ஹே, இங்க ப்ரொஃபசர்ஸ் மட்டும் வரல, பியூன்ல ஆரம்பிச்சு எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்திருக்காங்க. நம்ம அவங்களையும் கவனிக்கணும்ல. விரும்பினவங்க பிடிச்சதை சாப்பிட்டுட்டு போட்டோம். விடு வித்யா, ஒரு நாள் தானே. நீயும் குடிப்பியா? சேச்சே, அப்ப அதெல்லாம் உன்னை பிரிஞ்ச சோகத்துல குடிச்சது. அப்போ மறுபடியும் பிரிஞ்சா குடிப்ப. அது நீ என் கூட இல்லாதப்ப நீ என் கூடவே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கதான் அந்த போதை தேவை. இப்ப நீ தான் என் கூட இருக்கியே, அப்புறம் அது எதுக்கு? பிரிஞ்சா பூமியும் சூரியனையும் பிரிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நம்ம உறவும். நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, நாமளும் பிரிய மாட்டோம். நல்லாவே சமாளிக்கிற. சரி வா. லேட் ஆயிடுச்சுடி. ஆமாண்டி, லேட்டா வரும், திட்ட போறா. ஹாய். ஏன்டி இவ்ளோ லேட்? ஆமாடி, ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. ஜூஸ் எடுத்துக்கோங்க. சரி.
ஜூஸ் எடுத்து கொடு. ஸ்னேகா எங்க அங்க இருக்கா பாரு. ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே. வாங்க வாங்க. எவ்வளவு நேரம் தான் உங்களுக்காக வெயிட் பண்றது? சாரி டி, வெளிய செம்ம மழை, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். அதான் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, வாங்க போலாம். வா. வா. ஸ்னேகா, ஒரு பக்கம் சொத்தெல்லாம் பிரிச்சு வாங்கி காலேஜுக்கு சேர்மன் ஆயிட்ட, இன்னொரு பக்கம் பிரைவேட் காலேஜ் அசோசியேஷனோட தலைவரா வேற இருக்க. கலக்குறடி. ஸ்னேகா, உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ கிடைச்சிருக்க வேண்டியது, ரொம்ப லேட் ஆயி போச்சு. பரவாயில்ல விடு. இப்ப எப்படி உன் புருஷன் கம்ப்ளீட்டா உன் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரா? அப்படிதான் இருந்தாரு, இப்போ கொஞ்சம் பழைய மாதிரி மாறிட்டு இருக்காரு. விட்டுறாத. அப்புறம் மறுபடியும் நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்பவே லைட்டா அப்படிதான் ஆரம்பிச்சிட்டாரு. விட்றாதடி. என்னடி பஃபே டின்னர்னு சொன்ன, லிக்கர் பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்க? எங்க ஸ்டாஃப்ஸ்க்காக தான். ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தானா? எங்களுக்கெல்லாம் கிடையாதா? ஹே, நீங்களா குடிப்பீங்களா? என்னடி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? ஏய் இல்லடி, கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டுருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன் விடணும்? இது நம்ம லைஃப், நம்ம ரைட்ஸ். நீ முதல்லயே சொல்லியிருந்தனா நாங்கெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ல வந்திருப்போம். நீ தான் சொல்லாம போயிட்ட. சரி, இதுவும் ஒரு வகையில சேஃப் தான். ஏன்னா நாம இப்படி இருந்தாதான் நம்ம குடிச்சாலும் யாரும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏய், யாராவது பாத்துட்டாங்கன்னா? அவங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. வாடி வா. வாடி. அவ பயப்படுறா. போலாம். வா வா ஸ்னேகா. வாடி. வா. என்னடி இப்படி பண்றீங்க? லைஃப்னா என்ஜாய் பண்ணணும்டி. இந்தா பொடி. ஐயோ, எனக்கு வேண்டாம். விஜய்க்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான், அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. என்னடி நீ இவ்ளோ பயப்படுற? இப்பெல்லாம் யாரு தான் குடிக்கல? இந்த பொடி. ஐயோ வேணாண்டி, என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய், நம்ம என்ன தினமுமா குடிக்க போறோம்? எப்பவாவது தானே குடிக்கிறோம். ஐயோ சொன்ன புரிஞ்சுக்கோங்கடி, எனக்கு வேண்டாம். உனக்காக இவ்ளோ தூரம் வந்திருக்கோம், எங்களை அசிங்கப்படுத்துறியா நீ? வாங்கடி கிளம்பலாம். இருங்க, என்னடி ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? குடிச்சா ஸ்மெல் எதுவும் வராதுல்ல? அதனாலதான் உனக்காக நான் இதை எடுத்துட்டு வந்தேன். இந்தா, ஸ்மெல்லே வராது. என்னடி யோசிக்கிற? கண்ணை மூடிட்டு பட்டுன்னு குடிச்சிரு. ஏய் வேணாண்டி ப்ளீஸ் டி. இப்ப நீ குடிக்க போறியா இல்லையா? வா சேஸ் பண்ணலாம். Cheers. அக்கா, அக்கா என்ன பண்றீங்க? ஏன் என்ன பண்றாங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. ஆமா, யார் இவ? இவதான் சஞ்சய் வைஃப். அதான் ஏற்கனவே சொல்லிருக்கனே. ஓ, இவதானா அது? பட்டிக்காடு. ஸ்கூலுக்கே போகாதவன்னு சொன்னியே. ஆமாமா, இவளேதான். பெரிய ஆளுமா நீ. அப்படி ஒரு கிராமத்துல பிறந்துட்டு இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க? சான்ஸே இல்ல. அக்கா, நீங்க இதை குடிக்க கூடாது. ஏய், அது சொல்றதுக்கு நீ யாரு? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. முதல்ல பார்ட்டினா என்னன்னு தெரியுமா உனக்கு? அதானே, அது எப்படி உனக்கு தெரியும்? பட்டிக்காட்டுல பிறந்த உனக்கு இதெல்லாம் வித்தியாசமா தான் தெரியும். ஹே, நீ கரெக்டா சொன்னடி. அக்கா,
நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அது பிரச்சனை இல்ல. தயவு செஞ்சு இது குடிக்காதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல. ஓ, உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா எனக்கு அட்வைஸ் பண்றியா? இவ்ளோ நேரம் குடிக்கலாமா வேணாமான்னு தயக்கத்துல இருந்தேன். நீ வந்து தடுத்துட்டல. கண்டிப்பா குடிப்பண்டி. என்ன பண்ணுவ? அக்கா 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 அக்கா. ஐயோ, நான் எவ்ளோ பெரிய பதவியில இருக்கேன். இந்த குடும்பத்தோட மூத்த மருமகனா. இப்ப கூட எல்லாரும் உனக்கு தான் மரியாதை கொடுக்கறாங்க. அக்கா. ஒன் மோர் லார்ஜ். அக்கா அக்கா அக்கா, வேணக்கா, சொல்றது கேளுங்க. ஒன் மோர் லார்ஜ். ஐயோ, அக்கா ப்ளீஸ்க்கா, சொன்னா கேளுங்கக்கா. இல்ல, அவங்க பேசுறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல சஞ்சய். ஆனா என்ன? பார்ட்டில குடிக்கிறாங்க சஞ்சய். என்ன சொல்ற? ஆமா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியல சஞ்சய். வித்யா, ஸ்னேகா எங்க? ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. நீங்க சாப்பிடுங்க, அவங்க வந்துருவாங்க. விஜய் சாப்பிட்ற. பரவாயில்ல, அவ வரட்டும், சேர்ந்தே சாப்பிடுறோம். ம் சரி. இதோ வரேன். ஒரு நிமிஷம். ஓகேடா. ஏன் இப்படி பண்றாங்க? இந்த விஷயம் விஜய்க்கு தெரியக்கூடாது. அதுதான் நானும் நினைக்கிறேன். நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எப்படியாவது எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீங்க இருந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. சரி. ஹலோ. அப்படியா? நான் உடனே வரேன். மேடம் நீங்க ஓகே. சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ள புறப்படுறீங்க. சாரி, நான் வெளியே போறேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. ஓகே, சரியா? bye. பாய். ஓகே சார். எல்லா ஃபுட்டும் நல்லா இருக்கு. ம். சஞ்சய், ஆ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க பார்ட்டி முடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே விஜய். அப்பா நான் எங்கடா கிளம்புறேன். ஒரு வேலை இருக்கு. சாப்பிட்டு போடா. இல்லப்பா, ரொம்ப அர்ஜென்ட் பா, அதான் போறேன். சரியாப்பா? ம், நீங்க சரி. பாத்துக்கோங்க. சஞ்சய், டேய் இல்ல சாப்பிட்டு போற போடா. வேலை சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. பாய் மனசா. சாப்பிட்டு ம். போனா பாய்டா. சரி, பாய் பாய் பார்த்து பாய். போ. அண்ணன் ஏப்பா இப்படி தெரியல. பண்றாங்க? வித்யா, ம்? ஸ்னேகா எங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க மாமா, வந்துருவாங்க. நீங்க சாப்பிடுங்க. ம். வித்யா, எல்லாரையும் சாப்பிட வச்சு வீட்டுக்கு அனுப்பிடலாம். நான் கடைசியா அண்ணியை கூட்டிட்டு வரேன். ஏய், இப்ப சொல்றேன்டி. ஆமா, யார் அந்த வித்யா? அந்த வித்யா கிட்ட இருக்கிற சொத்து, காலேஜ் எல்லாத்தையும் பறிச்சு அதுக்கும் நானே தலைவரா. அவளை நடு ரோட்ல நிறுத்துறேன். அப்ப இவனுங்களாம் யாருக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு பாப்போம். ஏய், கண்டிப்பா உன்னால முடியும் ஸ்னேகா. ஏய், போதுண்டி, நிப்பாட்டு. ஏய், லாஸ்ட் ஒன். ஸ்னேகா, டைம் ஆயிருச்சு, நாங்க கிளம்புறோம். நீங்களா சாப்பிடல? இல்ல, போற வழியில சாப்பிட்டுக்கிறோம். ஆமா,
நீங்க எதுல போவீங்க? கேப்ல தான் போவோம். ஏய், நான் இருக்கும்போது நீங்க கேப்ல போக கூடாது. நான் உங்க எல்லாரையும் டிராப் பண்றேன். பக்கத்துல எங்க 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னு பாருங்க. அங்க போய் சாப்பிட்டு அப்படியே உங்களை வீட்ல டிராப் பண்றேன். ஏய் வேணாம் வேணாம். வானாலாம் சொல்லக்கூடாது. இந்த ஸ்னேகா முடிவு பண்ணிட்டா அவ பேச்சு அவளே கேட்க மாட்டா. வாங்க சரி வா போலாம். ஏய் வாங்கடி. மேடம் இங்க இருக்கு. ஏய் கார் சாவி கொடு. மேடம் நீங்க நிதானத்துல இல்ல மேடம். நானே காரை ஓட்டுறேன் மேடம். என்ன அவமானப்படுத்துறியா? எனக்கு தனியா கார் ஓட்ட தெரியாதா? குடுறா குடுடா. இந்தாங்க மேடம். இருங்கடி. கார்ல ஏறுங்கடி. ஏய் வாங்கடி. ஆமாம்மா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுமா. அப்பா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்களாம் கிளம்புங்க. நீ வரலையா? எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. அண்ணா அண்ணி நான் வரும்போது கூட்டிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. வித்யா நீ உங்களோட போ. வாங்க மாமா. சரி போலாம் மாமா. சரிம்மா வித்யா வாமா போலாம். அண்ணா வரும்ண்ணா. பாய். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, என் அண்ணி இங்க இருந்தாங்களே, எங்க? அவங்க அப்பாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டாங்க சார். கிளம்பிட்டாங்களா? ஆமாம் சார், அவங்க ரொம்ப குடிச்சிருந்தாங்க, தள்ளாடிக்கிட்டே போனாங்க சார். ஓகே தேங்க்ஸ், வேலையை பாருங்க. அப்பா காரை காணும்பா. தம்பி காரங்க? மேடம் கார் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். மேடமா? எந்த மேடம்? ஸ்னேகா மேடம் சார். ஸ்னேகா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போயிட்டாங்க சார். என்னம்மா வித்யா இது? ரொம்ப போதையா இருந்தாங்க சார். எது போதை? நீ தள்ளாடிட்டே ஓட்டிட்டு போனாங்க சார். ஏய் என்னைய சொல்ற? நான் ஓட்டுறேன்னு சொன்னதுக்கு என்னை அடிச்சிட்டாங்க சார். என்னம்மா அதெல்லாம்? என்னம்மா நடக்குதுங்க? ஆமா மாமா. நம்பவே முடியல. டேய் அப்பா வித்யா, அண்ணி மேல இல்ல, அவங்க கிளம்பி போயிட்டு தான் சொல்றாங்க. கார் எடுத்துட்டு போயிருக்காங்க சஞ்சய். கார் எடுத்துட்டு போயிட்டாங்களா? டேய் என்னடா இதெல்லாம்? என்னென்னமோ சொல்றாங்க? அப்பா என்கிட்ட கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? வர வர அண்ணி ரொம்ப தப்பு பண்றாங்கப்பா. இந்த நிலைமையில தனியா கார் எடுத்துட்டு போயிருக்காங்களே, இப்ப ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பாக்குறது? என்ன இதெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படும். இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. டேய் டேய், அவ எங்க போறான்னு பார்த்து முதல்ல காரை நிறுத்தணும்டா. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருவோன்னு பயமா இருக்குடா. சஞ்சய் நீ ஃபோன் பண்ணி பாரு. ஏமா அவ போதையில இருந்தானா உடனே என்கிட்ட சொல்ல வேண்டியதானமா? என்னமா இப்படி பண்ணிட்ட? போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சஞ்சய் டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, நீ கிளம்பி போ. அண்ணி இப்ப எங்க போயிருக்காங்கன்னே தெரியலையே. வீட்டுக்கு போயிருக்காங்களா இல்ல வேற எங்கேயாவது போயிருக்காங்களான்னு தெரியல. ஏய் நம்ம வீட்டுக்கு போற வழிதான்டா, அங்க போய் தேடி பார்க்கலாம் வாடா. சரி நம்ம எல்லாரும் தனித்தனியா தேடி பாப்போம் வா. அண்ணா விஜய் அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லணுமா? ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் ஏன் சொல்லலன்னு கேட்பாரு. சரி நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம்.
யாரும் பதட்டப்படாம தைரியமா இருங்க. நாங்க போய் தேடி பார்க்கறோம். சரி டேய் நீ முதல்ல போடா. நீ கூட போமா. போமா. பைத்தியக்கார வேலை பார்த்திருக்க. நான் என்ன சார் பண்றது? அவன் சாவி கிட்ட கொடுத்துருவியாடா நீ? சொல்ல அவங்க கேட்கவே இல்லை சார். இருமா ஒரு நிமிஷம் இருமா. இரு ஒன்னு மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். நல்ல வேலைக்கு வச்ச பாரு. வாமா.